ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வானதி வந்து அவங்க வீட்ல சொல்லிட்டு நான் பாண்டியன் வீட்டுக்கு பொங்கல் கொண்டாட போறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம வீட்லயே பொங்கல் கொண்டாடுறோம். இங்க கொண்டாடாம அங்க போறியா? அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல நான் அங்க தான் போவேன் அப்படின்னு விடாப்பிடியா இருக்குது இந்த வானதி. உடனே வானதியோட அப்பா, இவளாம் அடங்க மாட்டா. பேசாம உன் அண்ணன் சொன்ன மாதிரி இவள அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அப்படின்னு நம்ம நிலாவுக்கு ஏதோ ஆச்சரியம் காத்திருக்கிற மாதிரி கேட்ட உடனே, அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்ல, அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, "நீங்க அவங்க வீட்ல இருந்து வந்து பொண்ணு கேட்க சொல்லு உன்னைய" அப்படின்னு சொல்லி விடுறாங்க. நம்ம வானதி பயங்கர சந்தோஷத்தோட கிளம்பிட்டாங்க சொல்றதுக்காக. இங்க பொங்கலுக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன, நம்ம நிலாவுக்கும் சரி, சேரனுக்கும் சரி, பொங்கல் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதே தெரியாதாட்டுக்கு. அதுவும் சர்க்கரை பொங்கல் வைக்கவே தெரியாதாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நடேசன் தான் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாப்புல. உடனே எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையை சொல்லி, இதை நீ பண்ணு, வெள்ளத்தை நீ ஓட, இந்த அரிசியை நீ போய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் நம்ம நடேசன் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்ச நேரத்தில் வானதியும் அங்கே வந்துடுறாங்க. வானதி வந்த உடனே நம்ம பாண்டியனை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு, விதமாக ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன, இந்த மாதிரி வானதி தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, பொங்கலும் பொங்கிடுச்சு. பொங்கலை எடுத்து வாசலில் வச்சு சூரிய பகவானுக்கு கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. கும்பிட்டதுக்கு அப்புறம் என்ன, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சேரன் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடை போடுறாப்புலையாட்டுக்கு. உளுந்து வடை போடுற போது சரியாக தெரியாது, இப்படி வரும்னு தெரியலையே அப்படின்னு போடும்பொழுது, நீங்கள் போட்டு கொடுங்க, அந்த வடையை வந்து சோழனுக்கு கொடுப்போம், அவர் சாப்பிட்டுட்டு எதுவும் ஆகலை அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு வேணும்னே நம்ம நிலா சோழனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வடையும் போட்டாங்க, ரொம்ப சூப்பராகவே போட்டுட்டாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடியிற டைமில் நம்ம வானதி, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.